ஓகே, இது இந்த இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து நம்ம எந்த டாபிக்காக நம்ம உருவாக்கியிருக்கோன்னா மோஷன் இன் அ பிளேன். கிளாஸ் 11 சிபிஎஸ்சி, அதாவது என்சிஆர்டி, அப்புறம் ஃபிசிக்ஸ். ஓகே, இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே we will be என்ன பண்ண போகிறோன்னா we are going to எந்த லெவல் ஆஃப் மீடியம்னா வில் பி டீச்சிங் இன் கிளாஸ் 11 பேசிஸ். அதாவது 10th முடிச்சு இப்போ 11th வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான அந்த லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அண்டர்ஸ்டாண்டிங்கை டெவலப் பண்ணுறதுக்காக தான் இந்த லெக்சர்ஸ் இருக்க போகுது. ஸோ யூ ஹாவ் டு டேக் யுவர் பென், நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் நீங்கள் கிளாஸை கவனிக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வில் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங். இட் வில் பி எ கைண்ட் ஆஃப் லெக்சர் ஃபார் அகாடமிக் பர்பஸ். நம்ம அதனால் நீங்கள் நீட் ஜேஇ ப்ரிப்பரேஷன்ஸுக்கு டெஃபினெட்லி வில் பி ஸோ ஹெல்ப்ஃபுல். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? ஓகே, இப்போ நம்ம வாசிக்க போகிறது ஈக்குவாலிட்டி ஆஃப் வெக்டர்ஸ். ஈக்குவாலிட்டி ஆஃப் வெக்டர், வெக்டரோட ஈக்குவாலிட்டி. எப்படி ரெண்டு வெக்டரை ஈக்குவல் பண்ணலாம்? டூ வெக்டர்ஸ் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ஆர் செட் டு பி ஈக்குவல் இஃப் ரெண்டு வெக்டர் ஈக்குவலாக இருக்குன்னா, ஒரு வெக்டர் பேர் ஏ வெக்டர், அடுத்த வெக்டர் பேர் பி வெக்டர், ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னா, அண்ட் ஒன்லி இஃப். இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னா ரெண்டு வெக்டர் சமமாக இருக்குன்னா, கண்டிப்பாக இஃப் அண்ட் ஒன்லி இப்படி இருந்தால் மட்டுமே, ஒன்லினா இருந்தால் மட்டுமே, they have same magnitude and same direction. ஓகே, இப்போ நம்ம ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் தானே புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க, they will be using bold letter. நம்ம மேலே ஒரு ஆரோ போட்டுக்கிறோம், எழுதும் பொழுது we can write it so bold அப்படிங்கிறதுனால will be shading like this. இது முன்னாடியே போன வீடியோஸில் கூட நம்ம இதை பார்த்துருக்கோம். ஸோ இப்போ அடுத்த ஒரு விஷயம் எழுதும்போது a vector can be written as, எந்த ஒரு வெக்டரையுமே இப்படி எழுதலாம், ஏ வெக்டர் ஏ கேப்னு எழுதலாம். ஸோ பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு வாட், பி டைம்ஸ் பி கேப் அப்படின்னு கூட எழுதலாம். மீன்ஸ் என்ன எழுதலாம்னா, ஏங்கிறது என்னன்னா மேக்னிடியூட் ஆஃப் ஏ, வெறும் ஏனாலும் மேக்னிடியூட் ஆஃப் ஏ. இந்த கேப் மட்டும் இந்த இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், இப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். கேப்னா டிரெக்ஷன். ஒரு வெக்டர் இஸ் சிம்பிளி டிஃபைன்ட் அஸ் இட்ஸ் வித் இட்ஸ் magnitude and direction. அதனால இந்த கேப் denotes direction of that vector. இந்த கேப் மேலே போட்ட direction, கேப் போட்ட direction. A vector is equal to magnitude of A multiplied with A cap. B vector is equal to magnitude of A multiplied with b cap. சரியா? இப்போ ரெண்டு வெக்டர் சமமாக இருக்கணும். if two vectors a and b are equal, their magnitudes has to be equal. a உடைய magnitude b உடைய magnitude சமமாக இருக்கணும். if and only if, முக்கியமாக கண்டிப்பாக a cap is equal to b cap. இப்படி ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் மட்டுமே then என்ன சொல்லலாம், ஏ வெக்டரும் பி வெக்டரும் ஈக்குவல். தென் அண்ட் ஒன்லி, கண்டிப்பாக ரெண்டு வெக்டரும் சமம்னா அதனுடைய ரெண்டு வெக்டருடைய மதிப்பும் ரெண்டு வெக்டருடைய டிரெக்ஷனும் சேமாக இருக்கணும். ஸோ மேக்னிடியூட்னா லென்த் ஆஃப் த வெக்டர்னு சொல்லுவாங்க. மேக்னிடியூடு, மேக்னிடியூட்னா ஜாமெட்ரிக்கல் இன்டர்பிரேஷன், ஜாமெட்ரிக்கல் வடிவம் சார்ந்து, வடிவம் சார்ந்து சில விஷயத்த பேசலாம். மேத்தமெட்டிக்ஸில் we can also ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இருக்குன்னா, மேத்தமெட்டிக்ஸில் ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இருக்குன்னா அதுக்கு ஜாமெண்ட்ரியை வச்சு ஒரு கதை பேசலாம். we can tell a story with respect to in aspect of geometry. இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் ஜாமெண்ட்ரினா ஒரு ஜாமெண்ட்ரி வடிவம் சார்ந்து we can tell ஜாமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கல, வடிவம் சார்ந்து சில குணாதிசயம் இருக்கும்.
டேஞ்சன்ட் 10th படிச்சிருக்கலாம். டேஞ்சன்ட், நார்மல், ரைட் ஆங்கிள், பெர்பெண்டிகுலர், வேறு என்ன, நீளம், லென்த், ஏரியா, வால்யூம், இது மாதிரி நம்ம நிறைய நம்ம we can give geometrical interpretation for mathematical terms. அதை மாதிரி மேக்னிடியூடோடைய ஜாமெட்ரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னா வடிவம் சார்ந்து லென்த் ஆஃப் எ வெக்டர். சரியா? ஸோ யூனிட் வெக்டர்னா டிரெக்ஷன் ஆஃப் அ வெக்டர். அப்போ டிரெக்ஷன்ஸ் பார்த்தோம்ல, அதை யூனிட் வெக்டர்னு கூட சொல்லுவாங்க. அப்போ பார்த்த டிரெக்ஷன் அப்படிங்கிறது இந்த கேப் போட்டிருக்கோம்ல, இந்த ஃபர்ஸ்ட் இது என்னடா மேக்னிடியூட், செகண்ட் இது என்ன டிரெக்ஷன். அது நம்ம ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கிட்டோம் சும்மா, இப்போதைக்கு இடம் இல்லாதனால மேக்னிடியூட் டிரெக்ஷன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு தி செகண்ட் அடுத்த பார்ட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவாலிட்டி ஆஃப் வெக்டரை மேத்தமெட்டிக்கல் ரைட்டிங்கில் எழுதியாச்சு, கணிதத்துப்படி மேக்ஸ் படி எழுதியாச்சு. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வி ஆர் கிவன் சம், என்ன கொடுத்துருக்காங்க ஜாமெட்ரிக்கலாக எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தானே சொன்னேன் ஃபார் அ வெக்டர் ஃபார் அ மேத்தமெட்டிக்கல் குவான்டிட்டி, ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்கலாக ஒரு டெர்மினாலஜி இருக்குன்னா வி கேன் ஆல்சோ கிவ், நம்ம என்ன பண்ணலாம், வி கேன் ஆல்சோ கிவ் சம் ஜாமெட்ரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் ஃபார் தட் பர்டிகுலர் மேத்தமெட்டிக்கல் குவான்டிட்டி. ஓகே, இப்போ ஃபிகர் 4.2.a ஷோஸ் two equal vectors a and b. We can easily check their equality. படத்தில் கொடுத்துருக்காங்க, given figure படத்தை கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, they are asking whether a vector and b vector are equal. படம் கொடுத்துட்டு they are asking whether a vector and b vector are equal. அது ஈஸியாக செக் பண்ணிக்கலாங்கிறாங்க. பாருங்க, they are given the figures a vector and b vector. a vector உடைய இனிஷியல் பாயிண்ட் என்ன o, a vector உடைய இனிஷியல் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட் p. அதனால a vector எப்படி எழுதலாம், we can also write a vector as op vector. இந்த படத்தை படி பார்க்கும்போது as per the figure b vector என்ன ட்ரை பண்ணுங்க. What is b vector? Good. அப்படிதான். So we'll be writing b vector is equal to qs vector. First எதை எழுதணும், இனிஷியல் பாயிண்ட், இது ஃபைனல் பாயிண்ட். அதாவது இது டிப், இது டெயில், அது டிப். டெயில்னா வால், இது வந்து டிப். இது Q வந்து டெயிலு, S வந்து டிப் தலை, முனை. ஆரோக்கு முனை இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதுதான். இப்போ நமக்கு அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வி ஹேட் டபுள் ஸ்டார், இந்த இடத்துல ஒரு டபுள் ஸ்டார் கொடுத்துருக்காங்க, அப்படி தானே? அது நம்மளுடைய கவனத்துக்காக கொடுத்துருக்காங்க. அது என்ன நம்ம ரீட் பண்ணிடலாமா? In our study, vector does not have fixed location. So, displacing a vector parallel to itself leaves the vector unchanged. Such vectors are called free vectors. However, in some physical application, location or lines of application of a vector is important. Such vector is called localized vector. அதாவது என்னன்னா, முக்கியமாக பாருங்க, இன் அவர் ஸ்டடி, நம்முடைய ஸ்டடியில் வெக்டர் டஸ் நாட் ஹேஸ் ஃபிக்ஸ்ட் லொக்கேஷன். நம்ம படிக்க போகிற இந்த ஃபிசிக்ஸில் ஃபுல்லத்துலேயுமே வெக்டர் வந்து, இப்போ ஒரு வெக்டர் வரைஞ்சோமா, அது ஒரு வெக்டர் ஏ வெக்டர் அப்படின்னு வரைஞ்சோமா, அது அதே இடத்துல இருக்க போகிறதும் கிடையாது. சரியா? இதே இடத்துல இருக்க போகிறதுங்கிறது மீனிங் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸோ டிஸ்பிளேசிங் எ வெக்டர் parallel to itself leaves the vector unchanged. Such vectors are called free vector. அப்போ நான் என்ன அர்த்தம்னா, இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த வெக்டரையே நம்ம என்ன பண்ணலாம், அப்படி we அப்படி நகர்த்திட்டு பட் பேரலாக இருக்கணும். பேரலாக இருக்கணும்னா
நகர்த்திட்டு, ஆனால் முக்கியமான ஒன்று அதோடைய நீளத்தையும் மாற்றக்கூடாது. மாற்றாமல் அதுக்கு இணையாக பேரலாக ஒரு கோடு வரைகிறோம். அங்கே கூட நம்ம வச்சுக்கலாம், நகர்த்தி கொள்ளலாம். we can move itself to some other places. நகர்த்திட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதே நீளத்தில் வரைகிறோம். இது எந்த நீளத்தில் இருக்கோ, இங்கே 2 சென்டிமீட்டரில் இருக்குன்னா இங்கே 2 சென்டிமீட்டரில் வரைகிறோம். சரியா? இதை நம்ம செய்யலாம். இது 2 சென்டிமீட்டர் இந்த வெக்டர் வரைஞ்சி இப்படி ஒரு ஆரோ போட்டிருக்கோம்னா, இதுவும் இந்த ஃபர்ஸ்ட் வெக்டரும் இதுவும் பேரலாக இருக்கணும். பேரலல்னா என்ன? இது 2 பேரலல் லைன்ஸ். ஸோ இது பேரலல் லைனா? எஸ், ரெண்டும் இல் மேக் எ சேம் ஆங்கிள், ஒரே ஆங்கிள் எக்ஸ் ஆக்சிஸோட மேக் பண்ணும். அப்படி கூட யோசிக்கலாம். இப்போ பாருங்க, இது எவ்வளோ டிகிரி மேக் பண்ணுது? 90. இது எவ்வளவு? 90. ஸோ இந்த 2 லைன் பேரலா? எஸ் ஆர் நோ? இந்த லைன் பேரலல் இல்லை, இட்ஸ் நாட் பேரலல், நோ. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஹவ் ஈவன் இன் சம் ஃபிசிக்கல் அப்ளிகேஷன், சில சூழ்நிலையில் ஃபிசிக்கல் அப்ளிகேஷனில் த லொக்கேஷன் ஆர் லைன் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். அதாவது இப்படி ஒரு வெக்டரை நம்ம எந்த இடத்துக்குனாலும் நம்ம தள்ளிட்டு போகலாம். அதாவது இன்னொரு பேரலல் லைன் வரையலாம், இந்த லைனுக்கு இணையாக இன்னொரு லைன் வரையலாம், இங்கே கூட வரையலாம், இங்கே கூட வரையலாம். வரைஞ்சிட்டு இப்போ இந்த வெக்டர் ஏ வெக்டர்னா இதுவும் ஏ வெக்டர் தான். இந்த வெக்டர் ஏ வெக்டர்னா அதுக்கு பேரலாக இதை வரைஞ்சிட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதே லென்த்தில் இன்னொரு வெக்டரை வரைய போகிறோம் நீளத்தில். இந்த 2 லைனும் பேரலாக இருக்குது, அதே நீளத்தில் வரைஞ்சிருக்கேன். இதுவும் ஏ வெக்டர் தான். இப்படி எடுத்தா, அதாவது நம்ம வந்து அப்படி நகட்டிட்டு போகிறோம். we are மூவிங், டிஸ்பிளேசிங் திஸ் வெக்டர் எனிவேர். பட் ஒரே ஒரு கண்டிஷன், லென்த்தும் மாறக்கூடாது, லென்த் அதனுடைய நீளம் மாறக்கூடாது, டிரெக்ஷன் மாறக்கூடாது, டிரெக்ஷன் பேரலாலிட்டி மாறக்கூடாது, இணையாக இருக்கிறத மாறக்கூடாது. ஸோ இப்படிலாம் we can மூவ் இட். இது மூவ் பண்ணுறதோட பேர் என்னென்னா ஃப்ரீ வெக்டர். இப்படி எந்த வெக்டர்லாம் மூவ் பண்ண முடியுதோ அந்த வெக்டர் பேர் ஃப்ரீ வெக்டர். ஃப்ரீ வெக்டர்னா we can displace a vector anywhere. இதை நகட்டிட்டு போகலாம், we can move it anywhere. பட் என்ன பண்ணணும், we have to draw it parallelly. இது பேர் ஃப்ரீ வெக்டர். அப்புறம் லோக்கலைஸ் வெக்டர்னு ஒன்று இருக்குது. லோக்கலைஸ் வெக்டர்னா சில ஃபிசிக்கல் அப்ளிகேஷன் சூழ்நிலைகளில் the location and the line of application is very important. லொக்கேஷன்னா இந்த வெக்டர் இந்த இடத்துல தான் நீ வரையணும் அப்படின்னு இருக்கும். சில சூழ்நிலை இதை மாற்றவே கூடாது, ஷுட் நாட் சேஞ்ச். ஃப்ரீ வெக்டர் மாதிரி எங்கேனாலும் இழுத்துட்டு போகலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இங்கே இது வரைகிறதும் ஒன்று கிடையாது, ஒன்றுன்னு சொல்ல முடியாது. ஆனால் பேரலாக தான் இருக்கும், சேம் லைனாக தான் இருக்கும், சேம் லென்த்து தான் இருக்கும், அதே நீளம் தான் இருக்கும். ஆனால் ஐ கான் மூவ் இட். சில ஃபிசிக்கல் சூழ்நிலையில் அந்த வெக்டருக்கு பேர் என்ன வெக்டர் கொடுத்துருக்காங்க? லோக்கலைஸ்ட் வெக்டர். நம்ம அப்ளை பண்ணுவோம் பாருங்கள், சில ப்ராப்ளத்துலலாம் அந்த வெக்டர் அப்படியே தான் வரையணும், சும்மா நம்ம இஷ்டத்துக்குலாம் இழுக்க முடியாது. ஸோ அது பேர் என்ன? லோக்கலைஸ். அந்த வெக்டர்னா அங்கே தான் வரையணும், இந்த வெக்டர்னா இங்கே தான் வரையணும். சில அப்ளிகேஷன் வரும், அப்படிப்பட்ட வெக்டர் லோக்கலைஸ்ட் வெக்டர். எங்கனாலும் நகர்த்திட்டு போயிடலாம், ஆன்சர் வந்தால் போதும். சரியா? அப்படின்னு நினைக்கிறது ஃப்ரீ வெக்டர். சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்துட்டு இருந்தோம்? we have been reading shift B parallel to itself until its tail Q coincides with A, that is Q coincides with O. அதாவது இங்கே நமக்கு 2 வெக்டர் இருக்கா, இங்கே ஒரு 2 வெக்டர். இந்த 2 வெக்டர் என்ன இருக்குது? OP வெக்டரும் QS வெக்டரும் இருக்குது, அப்படி தானே? இப்போ இந்த 2 வெக்டரை என்ன பண்ண சொல்கிறாங்க? ஷிஃப்ட் பண்ண சொல்கிறாங்க, நகர்த்த சொல்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குது? இது வந்து ஒரு ஃப்ரீ வெக்டர்.
இப்போ எதையும் நம்ம சேர்க்க சொல்லியிருக்காங்க. தே ஆர் கோயிங் டு ஜாயின், இணைக்க சொல்லியிருக்காங்க. தேர் ஆஸ்க் டு ஜாயின், கோ இன்சைட், இணைக்கிறது. ஷிஃப்ட் பி வெக்டர், பி வெக்டரை நம்ம நகர்த்திட்டே போகணும். வி ஹேவ் டு ஷிஃப்ட், நகர்த்தி கொண்டு போக வேண்டும். எவ்வளோ தூரத்துக்கு நகர்த்திட்டு போகணுமா? until இட்ஸ் q, பி வெக்டருக்கு என்ன இருக்கு? q s, அப்படி தானே? இந்த q coincides with that of a, ஏயோட கோயின்சைட் ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஏங்கிறது என்ன இருக்கு? a இஸ் ஏ வெக்டரோட கோயின்சைட் ஆகணும். க்யூவை ஓவோட இணைக்கணும், எஸ்ஸை பியோட இணைக்கணும். அப்படி நம்ம வி ஆர் ஆஸ்க் டு ஷிஃப்ட், நம்ம அப்படி தள்ளிட்டு போக சொல்கிறாங்க. இதை ஒரு நம்ம என்ன சொல்ல, இதை வந்து ஒரு ஒரு பெரிய டப்பா பாக்ஸ் மாதிரி நினச்சிக்கோங்க. அதை நம்ம தள்ள சொல்கிறாங்க. வி ஹேவ் டு புஷ். இந்த க்யூ வந்து யாரோட மெர்ஜ் பண்ணணும்? ஏ வெக்டரோட மெர்ஜ் பண்ணுற மாதிரி போகலாமா? ஸோ மெர்ஜ் பண்ணுறம்போது என்ன ஆகுது? முதல்ல நம்ம எதை வரையலாம்? ஓபி வெக்டர் வரைஞ்சிடலாமா? ஓபி வெக்டர் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கியூஎஸ்ஐ வந்து சேர்க்க போகிறோம், பக்கத்தில் கொண்டு வர போகிறோம். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு போகலாமா? ஆனால் எது வரைக்கும் பக்கத்தில் கொண்டு போக சொல்லியிருக்காங்க? அது ரெண்டும் மெர்ஜ் ஆகிற வரைக்கும். ஸோ ஒயிட் கலர் என்ன வெக்டர்? ஏ வெக்டர். க்ரீன் கலர் என்ன வெக்டர்? பி வெக்டர். அப்படியே பக்கத்தில் கொண்டு போயிட்டே இருக்கணும். எது வரைக்கும் கொண்டு போக சொல்கிறாங்க? ரெண்டுமே மெர்ஜ் ஆகுது. பி வெக்டரோட வால் இருக்குல்ல, அது போய் ஸோ மெர்ஜ் ஆயிட்டு தள்ளிட்டோம். சரியா? ஸோ அடுத்து என்ன கதை சொல்லியிருக்காங்க? தென் சின்ஸ் தேர் எஸ் அண்ட் பி ஆல்சோ கோயின்சைட்ஸ், ஏதாவது ஒன்று முதல்ல இணைக்க சொல்கிறாங்க. நம்மளை என்ன கற்பனை பண்ண வேண்டியது? முதல்ல இந்த ஓவையும் கியூவையும் சேரு, ஓவையும் கியூவையும் சேர்க்குறோம். சேர்க்கக்கூடிய அதே நேரத்தில் ஓ அண்ட் கியூ கோயின்சைட்ஸ், இணையுது. ஓ அண்ட் கியூ கோயின்சைட்ஸ். அதே நேரத்தில் எது இணைஞ்சிருது? இந்த வெக்டருக்கு பியும் எஸ்ஸும் சேர்ந்து விடுகிறது. மெர்ஜஸ், மெர்ஜ்னா இணையிறது. அப்படி இணைஞ்சதுன்னா the two vectors are said to be equal. வாழை முதல்ல இணைக்க ட்ரை பண்ணணும். ரெண்டு வெக்டருடைய வாழை இணைக்கும் பொழுது அந்த தலையும் சேர்ந்துச்சுன்னா ரெண்டு வெக்டர் ஈக்குவல். ரெண்டு வெக்டரோட வாழை இணைக்கும் பொழுது ரெண்டு வெக்டரோட தலை இணைஞ்சதுன்னா ரெண்டு ஈக்குவல். இங்கே பாருங்கள், ரெண்டு வெக்டரோட நம்ம வாழை இணைக்க ட்ரை பண்ணோம். ஓவையும் கியூவையும் இணைக்கும் பொழுது தள்ளிகிட்டே போகிறோம். ஓவையும் கியூவையும் தள்ளும் பொழுது இந்த கணக்கில் என்ன ஆயிடுது? பியும் எஸ்ஸும் சேர்ந்துருது. இப்போ அடுத்ததில் பாருங்கள், ஓவையும் கியூவையும் இணைக்கும் பொழுது இஃப் யூ ட்ரை டு என்னது மெர்ஜ் கோஇன்சைடு, யாரை சேர்க்க போகிறோம்? யூ ஆர் கோயிங் டு மெர்ஜ் ஏ வெக்டர் வரைஞ்சிட்டோமா? ஏ டேஷ் வெக்டர் ரெண்டாவது, இது ஏ டேஷ். அடுத்து கியூ டேஷ் மெர்ஜ் பண்ணால் என்னாகும்? இதை மாதிரி இருக்கும். புரியுதா? இப்போ எதையும் இணைச்சேன், ஓ டேஷ் அண்ட் கியூ டேஷையும் ஒரு இடத்துல மெர்ஜ் பண்ணும் பொழுது பி டேஷ் வேறு இடத்த பாயிண்ட் பண்ணுது, எஸ் டேஷ் வேறு இடத்த பாயிண்ட் பண்ணுது. ஸோ ரெண்டுத்துக்குமான திசை வேறு, டிரெக்ஷன் வேறு. டிரெக்ஷனாக டபுள் ஏரோ போட்டு இதை மாதிரி போடுற நம்ம யூஸ் பண்ணுறோன்னே, டிரெக்ஷன் வேறு. ஆனால் அதே நீளம் தான் இருக்குது, மேக்னிடியூட் வேணால் சேமாக இருக்குது. படத்தை பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஓகே, ஸோ அவங்க பாருங்கள் அழகாக அந்த வேர்ட்ஸாகவே கொடுத்துட்டாங்க பாருங்கள் கீழே. they have given and explained it in very neat way. அந்த ஃபிகர் கீழே பாருங்கள், டூ ஈக்குவல் வெக்டர்ஸ் ஏ அண்ட் பி. ஏன் ரெண்டு வெக்டரும் ஈக்குவல் வெக்டர்? அது ரெண்டும் ஒரே மேக்னிடியூட் இருக்குது, ஒரே டைரக்ஷன் இருக்குது. ரெண்டும் இணைஞ்சிருச்சுன்னா ஒரே டைரக்ஷன் தானே ஓபி வெக்டரும். ஸோ என்ன ஒயிட் கலர் அண்ட் க்ரீன் கலர் தானே எடுத்தோம். ஓபி வெக்டர் அண்ட் QS வெக்டர் மெர்ஜஸ்னா இணையுது. ஸோ தே ஹேவ் சேம் மேக்னிடியூட் அண்ட் சேம் டைரக்ஷன் ஏபி. ஆனால்
a dash b dash என்னவா இருக்கு பாருங்க. when speaking about a dash and b dash பேசும் பொழுது அதனுடைய மதிப்பு சமம் இல்லை. a dash vector and b dash vector are not equal. அதனுடைய மதிப்பு சமம்தான். சரி, அதாவது மதிப்பு சமம்தான், ஆனால் அதனுடைய டைரக்ஷன் இஸ் நாட் ஈக்குவல். இங்கே பாருங்க, கீழே அந்த ஃபிகர் கீழே 2 vectors a dash and b dash are unequal though they are of the same length. நீளம் சமமாக இருந்தாலும் அதனுடைய டிரெக்ஷன் வேறு எதாக இருக்கிறதுனால they are not equal vectors. Note that in figure 4.2b, vector a dash and b dash have the same magnitude but they are not equal because they have different direction. Even if we shift b dash parallel to itself so that its tail q dash with the tail o dash of a dash, the tip s dash and b dash does not coincides with the tip of a dash. நம்ம சொன்னது தான், p dash o dash q dash இணைச்சோன்னா யார் சேர்றதில்லை. p dash வேறு இடத்துல இருக்குது, s dash வேறு இருக்கிறதுனால they are not equal because எதனால் they have the same even though they have இருந்தாலும் they have the same magnitude, they have different directions. இப்போ நம்ம ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். இதை நம்ம டெய்லை மட்டும் சேர்க்கறது மட்டும் கிடையாது. டெய்லை மட்டும் சேர்க்கறது மட்டும் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹெட்டை கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஹெட்டை கூட இப்போ இது ஏ வெக்டர், இது பி வெக்டர் அப்படின்ட்டு இருக்குன்னா கேன் ஆல்சோ ஜாயின் த ஹெட். ஏ வெக்டர் எப்படி இருக்குது, பி வெக்டர் நமக்கு தலையை சேர்க்கும்போது பி வெக்டரை நம்ம அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சேர்க்குறோம். இது பி வெக்டர் பாருங்கள், பி வெக்டர் நம்ம இணையாக வரைஞ்சிருக்கோம். அதுக்கு அப்படின்னா தான் அப்படி தான் தள்ளிட்டு போகணும். ஈவன் தோ இஃப் யூ புஷ்அப் தள்ளுறீங்கன்னா, இதை தள்ளிட்டு போகிறீங்க போர்டில் அப்படின்னா, இது ஆகட்டும் எப்படி பேரலாக பி வெக்டருக்கு பேரலாக வரையணும். ஸோ இப்போ ஏ வெக்டர் வரைகிறீங்கன்னா இந்த ஏ வெக்டர் இப்படி ஸ்கேல் அப்படி கவனமாக அப்படி தள்ளிட்டு இட் ஹேஸ் டு பி பேரலல். இப்போ இந்த ரெண்டு லைனுமே எப்படி இருக்கணும், பேரலாக இருக்கிற மாதிரி தான் வரையணும். சரியா? ஸோ இப்போ இது ஏ வெக்டரை வரைஞ்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ தலையை கூட நம்ம சேர்க்கலாம். ரெண்டு தலையும் சேர்க்கும் பொழுது இஃப் யூ ஜாயின் த ஹெட் ஈவன் தோ ஹெட்டை சேர்க்குறீங்க, ரெண்டுத்துடைய தலையை சேர்க்குறீங்க, ஆனால் வால் எங்கே இருக்குது, ஏயோட வால் இங்கே இருக்குது, பியோட வால் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. சாரி, தப்பாக வரைஞ்சிட்டேன். இது ஏயோட வால், இது பியோட வால், ரெண்டு வேறு இடத்துல இருக்கிறதுனால they are not equal vectors even though their magnitude are same. அதோட மதிப்பு நீளம் சமமாக இருந்தாலும் டிரெக்ஷன் வேறு. சரியா? ஓகே, தேங்க்யூ. we are done with the video, we are done with the content. so notes எடுத்துக்கோங்க, it will be so helpful. sometimes the graphical interpretation, the geometrical interpretation கூட சில ப்ராப்ளத்துக்கு ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடும். தேங்க்யூ பீப்புள்ஸ், and see you in the next video. நன்றி, பாய்.